ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நைட்டில் பார்த்தீங்கன்னா போன நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை. அதுவும் விஜய் பார்வதி அவங்களோட எல்லையை, அந்த பவுண்டரியை மீறி சில விஷயங்கள் பண்ணுறாங்களோ. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லபலபன்னு பேசுனாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு சுபிக்ஷாவை போய் எச்சரிக்கை கொடுத்தா மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டாங்க. சுபிக்ஷா உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாங்க. ஆக்சுவலாக பெரிய சண்டை நடந்துச்சு, அதெல்லாம் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அது அப்படியே கண்டினியூஷனாக போட்டுட்ருக்காங்க. இது 3வது வீடியோ. சுபிக்ஷா கிட்டே போய் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டு, சுபிக்ஷா ஏமாத்துற வேலை வச்சுக்காத, ஏமாத்தாத, இப்படி நீ நல்ல மாதிரி ஒரு போர்வையை போத்திட்டு நடிக்காத, சரியா? உன்னோட கேம் தான் உன்னை டிசைட் பண்ணும். கரெக்டு தான், அவங்க கேம் தான் அதை டிசைட் பண்ணோம். உனக்காக திவாகர் சப்போர்ட் பண்ணார், நான் ரம்யாக்காக சப்போர்ட் பண்ணி, உங்கள் 2 பேருக்குள்ள நடுவில் நான் எவ்வளோ கஷ்டப்படுன்னு எனக்கு தான் தெரியும். நீ என்ன வேணாலும் பண்ணு, அது உன்னோட விஷயந்தான். ஆனால் நீ என்ன பண்ணன்னு உனக்கே தெரியும். நான் சொன்னேன்னு வச்சுக்கோ அப்படின்றாங்க, நான் கண்டிப்பாக சொல்லுவேன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு கேமில் எதுக்கு இவ்வளோ ஆக்ரோஷமாக பண்ணுறாங்க? சரி, எனக்கு என்ன டவுட்னா, திவாகர் கிட்ட விஜய் பார்வதி செம்மையாக சண்டை போட்டாங்க. எல்லாம் இவரால் தான். நான் சுபிக்ஷாக்கு குறைச்சிருப்பேன், இவர் தான் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தாருன்னு சண்டை போட்டாங்க. இப்போது சுபிக்ஷா கிட்ட டீல் போட்டு சுபிக்ஷா வந்துட்டு தரலான்றதுக்காக தான் கோவப்படுறாங்க. இப்போ சுபிக்ஷா கிட்ட டீல் போட்டு சுபிக்ஷா கிட்ட வந்து சண்டை போடுறாங்கன்னா, நான் உனக்காக இவ்வளவும் பண்ணியிருக்கேன், நீ எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேன், கொடுக்காம நீ யோசிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னா, அப்போ நல்ல விஷயம் தானே திவாகரும் பண்ணியிருக்காரு. திவாகரும் சுபிக்ஷாக்கு தானே அதிகமாக பண்ணியிருக்காரு. இந்த அம்மா வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ரம்யா கிட்ட நான் டீல் போட்டேன், ஆனால் அது வந்துட்டு பிரவீன் கூட டீல் போட்டுருச்சின்னு தெரிஞ்சிருச்சுன்ட்டு. அப்போ நியாயப்படி நீங்கள் என்ன பண்ணணும்? ரம்யா கிட்ட சண்டை போடணும். ஏன்னா ரம்யா அதை கண்டுபிடிச்சிங்க, ஆனால் ரம்யா உங்ககிட்ட டீல் போட்டுச்சு. ரம்யா ஆக்சுவலாக உங்களே ஏமாத்திருக்கு. ஏமாத்தின ரம்யா கிட்ட போய் சண்டை போடாமல் இந்த பொண்ணு வந்துட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இன்னும் டிசைட் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணுக்கிட்ட போய் இவ்வளோ வீரப்ப காமிக்கிறீங்களே, இது உங்களுக்கு அழகாக இருக்கா? முதல் லாஜிக் இருக்கா? நீங்கள் ஃப்ரம் டே ஒன்லேருந்து விஜய் பார்வதி சுபிக்ஷா கிட்ட டீலை போட்டு பண்ணியிருந்தாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஃப்ரம் ஃபஸ்ட்டு நாள் சண்டை, அது யாருக்காக போட்டாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். 2வது நாள் சண்டை, 3வது நாள் தான் வந்துட்டு அந்த சுபிக்ஷா வந்து ஒரு டீலை போடுறாங்க. இவங்கக்கிட்ட ஒரு டீல், அதுக்கு முன்னாடி கனிக்கிட்ட ஒரு டீலை போட்டாங்க. ஆனால் இவங்க நம்ம முழு மனசாக சுபிக்ஷாவை வின் பண்ண வைக்கிறதுக்காக இவங்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு பகைச்சிக்கிட்ட மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இவங்க அந்த சூழ்நிலை சாதகமாக்கிட்டாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி திவாகர் இவங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு. அவங்கள ஒரு திட்டுறாங்க, நீ ஏமாத்திட்டேன்றாங்க, ஐயோ நீ சோத்துக்கு மயங்கிட்டேன்றாங்க, சேலைக்கு மயங்கிட்டேன்றாங்க, ஒரு மரத்துக்கு சேலை கட்டினா கூட நீ மயங்குறோன்றாங்க. அப்போது மரத்தை மாதிரி வந்துட்டு சுபிக்ஷாவை அங்கே வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. எவ்வளோ விஷயங்கள்ப்பா. அதாவது விஜய் பார்வதி, வினோத், கமருதி, வெரி ஒஸ்ட் நைட்டு. நான் பார்த்ததில் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கண்டஸ்டன்ஸை நான் பார்த்துருக்கவே மாட்டேன். அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க ஒருத்தவங்களும். நம்ம வந்து ஒன்று ஏதோ நினைக்கிறோம், ஆனால் அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டு கேட்கவும் அது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ சுபிக்ஷா கிட்ட வந்து இவங்க உரிமையாக வந்துட்டு உனக்காக நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு சொல்லி சண்டை போடுறாங்கன்னா திவாகர் கிட்ட சண்டை போடக்கூடாது. ஏன்னா திவாகர் இவங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. இதே ரம்யா கிட்ட சண்டை போட்டாங்கன்னா திவாகர் கிட்ட சண்டை போடலாம். நீ சுபிக்ஷாக்கு அள்ளி கொடுத்ததுனால தான் இப்போ ரம்யா கிடைக்காம போயிடுச்சுன்ட்டு ரம்யா கிட்ட சண்டை போடாமல் சுபிக்ஷா கிட்ட சண்டை போட்டு திரும்ப திவாகர் கிட்டே சண்டை போடுறாங்களே, இவங்களுடைய எண்ணங்கள் தான் என்ன? இதில் வேறு வந்து மிரட்டுறாங்க. என்னென்னு மிரட்டுறாங்க? நீ என்னென்ன பண்ண உனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, கேமில் வந்து இன்னும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.